Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இந்த தீபாவளிக்கு ஏத்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு கிரஞ்சியா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். ஈவினிங் டீ காஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்காவான ஒரு ஸ்நாக் ரெசிபியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம இன்னைக்கு அரிசி மாவு பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கோம். ஸோ சுலபமாகவும் ஈஸியாகவும் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரெடி பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் அரைச்சி எடுக்கிற மாவாக இருந்தாலும் நல்லா நைஸாக அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உளுந்து மாவு பொடி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அதாவது 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவு ஒரு 1/2 கப்பு சேருங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த உப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்க சூடு பண்ணிவிட்டு டேரெக்டாக மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கை வச்சு நல்லா வந்து கலந்து எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அது இன்னும் ஃப்ளேவராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற டைமில் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கை பிடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜில் வந்துச்சு அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எள்ளு போடலாம், ஓமம் போடலாம், அப்புறமா ஜீரகம் கூட நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம். இப்போ பாருங்கள் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடிக்கும் 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுக்கணும். அதாவது இடியாப்ப மாவு நம்ம பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு பிசைஞ்சு எடுங்க. இதுக்காக நார்மல் வாட்டரே போதும், நம்ம சூடு தண்ணி தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக அரிசி மாவு வர மாவு நீங்கள் போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். நார்மலாக நம்ம முறுக்கெல்லாம் பிழிவோம்ல, அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு மாவு கிடைக்கணும். இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதுலேருந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து மாவு தனித்தனியாக டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம அச்சிலெல்லாம் போட்டு பிழியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு சிசர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஆயிலில் கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டி வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்து ஃபஸ்ட்டு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் 3 பேட்சாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சிசர் வச்சு லேசாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக ஆயிலில் கூட கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது பிகினர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இது வந்து பார்க்க ஒரு லீவ்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பார்க்க ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் பார்க்க யூனிக்காக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலோட சூடுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு பேட்ச், அதாவது ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய பாலை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேட்சை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணி முடிக்கிறது வரையிலுமே லோ டூ மீடியம் ஃப்ளேமில தான் வைக்கணும். இது வந்து மெதுவா நல்லா குக் ஆகி வரணும். உள்ளேயும் அதே சமயம் நல்லா வெந்து வரணும். வெளியும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸா வரணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில, சீக்கிரமாவே வெளிய வந்து கோல்டன் கலர்ல மாறிடும். அதே சமயம் உள்ள சாஃப்ட்டா இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. ஸோ லோ டூ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒண்ணு ஒண்ணா போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டர்மரிக் பவுடர் போடுறது வந்து ஆப்ஷனல் தான். அதாவது மஞ்சள் தூள் போடுறது ஆப்ஷனல் தான். ஒரு கலருக்காக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க நார்மலா ஒயிட் கலர்ல கூட பண்ணலாம். அதுவும் ரொம்ப சூப்பரா வரும். இல்ல அப்படின்னா பீட்ரூட் அரைச்சு போட்டு, நீங்க வந்து ரெட் கலர்ல கூட பண்ணலாம். பாலக்கீரை போட்டீங்க அப்படின்னா, கிரீன் கலர்ல கிடைக்கும். ஸோ கலர் கலரா கூட நம்ம ரொம்ப ஹெல்த்தியா கூட பண்ணலாம். கலர் பொடி எதுவுமே இல்லாம. இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு. அதே சமயம் அந்த பபிள்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்குறது ஸ்டாப் ஆகணும். அந்த டைமில் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போது இதை வெளியே எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து ரொம்பவே கிறிஸ்பினஸாக நல்லா டேஸ்டியாக மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். முக்கியமாக டீ காஃபிக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்நாக் ரெசிபிஸ், ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.